கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கட்சியுமே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. கூட்டணி கட்சிகள் தொகுதிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சூழல்ல தேமுதிகவுக்காக ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் என்ன தொகுதிகள் அப்படிங்கிறத திமுக கூட்டணியில இருந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி கலந்துரையாட நம்மோடு இணைந்திருக்கிறார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கழக இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தா அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆனா இப்போ திமுக கூட்டணியில இருந்து நமக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கிட்டாங்க. இந்த தொகுதிகள் அறிவிப்பு வந்துட்டு உங்களுக்கு மனநிறைவை கொடுக்குதா? மிக்க மகிழ்ச்சியை கொடுக்குது மற்றும் மன நிறைவை கொடுக்குது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவனத்தில் புரட்சிக்கலைஞர் கேப்டனோட என்ன ஓட்டங்கள் படி அவருக்கு எந்தெந்த தொகுதியில செல்வாக்கா இருந்ததோ, தலைவருக்கு ஏற்கனவே பழைய 2006 சரி 2011 சரி தொடர்ந்து தேர்தலில் பயணிச்சுட்டு வரோம். எந்தெந்த தொகுதிகள் நமக்கு செல்வாக்கான தொகுதிகளோ அதை கேட்டு பெற்று தேமுதிக கொடுத்த அந்நியார் கழக பொதுச் அந்நியார்களுக்கும் கழக பொருளாளர் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொகுதி ஒதுக்கி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. திமுக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேமுதிக தொண்டர்களோட மனநிலையை விட மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, விஜய பிரபாகரன் அவர்கள் தேர்தலை போட்டிட்டு வரா அப்படிங்கிறதா இருக்கு. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்துல தான் தோல்வியை தழுவினாரு. இந்த சூழல்ல மறுபடியும் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டுமே இருக்கு. விஜய பிரபாகரன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்க சூழல் இருக்கா? நிச்சயமாக சூழ்நிலை பிரகாசமா இருக்கு. கழக பொதுச்செயலாளர் அந்நியார்கள் விரைவில் வேட்பாளர் அறிவிக்க போறாங்க. அதுல நிச்சயமா தம்பி கழக இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் பேரும் இருக்கணும்னு நாங்களா ஆசைப்படுறோம். நிச்சயமா இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப விருத்தாச்சலம் தொகுதி அப்படிங்கிறது தேமுதிகவை முதல் முறையா சட்டசபைக்கு உள்ள அனுப்பின ஒரு தொகுதி. தலைவர் தன்னோட தடத்தை ஆணித்தரமா பதிச்ச தொகுதி. அந்த தொகுதியில அதுக்கு அடுத்த தேர்தல்களுமே தொடர்ந்து ஜெயிச்சாங்க. இப்ப போன தேர்தலில் அந்நியார் அவர்கள் கூட போட்டியிட்டாங்க. இந்த தேர்தலுமே அந்நியார் விருத்தாச்சலத்துல போட்டியிடணும் அப்படிங்கறதுதான் தொண்டர்களோட மனநிலையா இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அந்நியார் போட்டியிருக்கான சூழல் அங்க இருக்கா? நிச்சயமாக இந்த விருதாச்சலம் தொகுதிக்கு பாத்தீங்கன்னா தேமுதிகவுக்கு உயிர் நாடி மாறிங்க. கேப்டன் முதல் 2006 கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் முதல் வெற்றியை பதிவு பண்ண தொகுதி விருதாச்சலம் தொகுதி. தலைவருக்கு அந்த பெருமையை சேர்த்து கொடுத்த தொகுதி விருதாச்சலம் தொகுதி. அதே மாதிரி 2014 தலைவர் தொகுதி மாதிரி நின்னாலும் விருதாச்சலம் தொகுதியில தேமுதிக கூட்டணி இடம்பெற்று தேமுதிகவை சேர்ந்த நிர்வாகிகள் அங்க எம்எல்ஏ இருந்தாங்க. 2 முறை நம்ம வென்ற தொகுதி. அது மட்டும் இல்லாம 2021 அந்நியார் அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிட்டு 25,000க்கு மேற்பட்ட வாக்குகள் பெற்று தேமுதிக என்றுமே செல்வாக்குள்ள தொகுதி விருதாச்சலம் தொகுதி. அப்பேற்பட்ட தொகுதி கண்டிப்பா அந்நியார் போட்டிடுவாங்க நம்புறோம். நிச்சயமா அந்நியார் தான் போட்டிடுவாங்க. தொகுதி கண்டிப்பா தொகுதி மக்களோட விருப்பம் அந்நியார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா நிச்சயமா சட்டமன்றம் செல்வாங்க. நாங்க ஆனா இந்த 10 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு தேமுதிகவுக்கு எந்த அளவுக்கு இருக்கும், வாக்கு வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு இந்த 10 தொகுதி திமுக கூட்டணியில தலைமை கழகத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகளும் பிளஸ் கழக பொருளாளர் அண்ணன் எல்.கே. சுதீஷ் அவர்களும் அந்நியார் அவர்களும் நேர்ல போய் கேட்டு பெற்றிருக்காங்க. நிச்சயமா அந்த தொகுதி பாத்தீங்கன்னா எல்லாமே வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி தான். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு விருதாச்சலம் தொகுதி அந்நியார் போட்டியிட போறாங்க. விரைவில் வேட்பாளர் அறிவிப்பாங்க. அந்நியார் வெற்றி பெறக்கூடிய தொகுதி. விருதுநகர் தம்பி பிரபாகரன் போட்டியிட்ட தொகுதி. தர்மபுரி என்னைக்குமே கேப்டனுக்கு செல்வாக்குள்ள வட மாவட்டத்தில் உட்பட்ட தொகுதி. குடியாத்தம் உட்பட இன்னைக்கு எல்லாத்தையுமே பல்லாவரம் சென்னையில பக்கத்துல பல்லாவரம் வாங்கியிருக்காங்க. சேலம் ஆல்ரெடி நம்ம வேட்பாளர் அண்ணன் அழகர் மோகன்ராஜ் எம்எல்ஏ வந்த தொகுதி பக்கத்து தொகுதி வாங்கியிருக்காங்க சேலத்துல. இந்த மாதிரி பரவலா நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி பெற்றுக் கொடுத்திருக்காங்க. 100% வெற்றியை நாங்க இந்த டைம் பதிவு பண்ண போறோம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரச்சார யுக்தி என்னவா இருக்கும் அப்படிங்கறதா இப்போ மற்ற கட்சிகளோட கேள்விகளாகவே இருக்கு. ஏன்னா இப்போ கட்சியோட முக்கிய முகங்களா இருக்கு அந்நியார் அவர்களா இருக்கட்டும், அண்ணன் விஜயபுரம் 2 பேருமே போட்டியிடுறாங்க அப்படிங்கிற சூழல்ல கட்சியோட பிரச்சார யுக்தி எந்த அளவுக்கு இருக்கும், மற்ற தொகுதிகளில் எப்படி கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதோட அந்த பிரச்சார யுக்தி என்னவான இருக்கு நம்ம கட்சி? கண்டிப்பாங்க. நீங்க பிரச்சார யுக்தியை பத்தி பேசுறீங்க, தலைவர்கள் பிரச்சாரத்தை பத்தி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்நியார் அவர்கள் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வரலீங்க. அந்நியார் 2005 தலைவர் மூலமா இன்னும் 2006 தேர்தல் இருக்கு. தொடர்ந்து தமிழ்நாடு முழுசு பிரச்சாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அது இல்லாம விருதாச்சலம் தொகுதி என்னைக்குமே கேப்டன் மேலேயும் தலைமை அந்நியார் மேலேயும் கட்சி மேலேயும் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ள தொகுதிங்க. அதனால பாத்தீங்கன்னா அங்க அந்நியார் வேட்பாளர் இருந்தாலுமே தமிழ்நாடு முழுசு கூட்டணி கட்சிகளுக்கு சேர்த்து தமிழ்நாடு முழுசு பிரச்சாரத்துக்கு அந்நியார் வருவாங்க. அதே மாதிரி தம்பி விஜய் பிரபாகரன் அவர்களுமே இன்னைக்கு ஸ்டார் கேம்பெயின்ல அவரும் எல்லா தொகுதிக்கு வருவாரு. இதெல்லாம் விட நம்ம கழக பொருளாளர்
மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் எல்.கே. சுதீஷ் அவர்கள் இருக்காங்க, அவருக்கும் பிரச்சார பயணம் இருக்கு. நம்ம தலைமை கழக நிர்வாகி இருக்காங்க, ஸ்டார் கேம்பெயின் எல்லாமே வருவாங்க. அது போக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வந்து நம்ம வந்து பிரச்சாரம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா வந்து முன்னெடுக்க போறோம். எந்தெந்த வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்புமே பயன்படுத்த போறோம். நிச்சயமா பிரச்சாரம் வந்து கூட்டணி கட்சிகளோட இணைந்து நம்ம வந்து மிக சிறப்பா பண்ணுவோம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பாமக அப்படிங்கிறது தேமுதிகவுக்கு என்னைக்குமே ஏழாம் பொருத்தமா தான் இருந்திருக்கு. என்னதான் கூட்டணியில இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா பாமக வந்துட்டு கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து தேமுதிகவுக்கு வந்துட்டு ஒரு எதிர்வினையாற்ற கட்சியா இல்ல ஒரு எதிர்த்து நிக்கிற கட்சியா தான் இருந்திருக்கு. இந்த சூழல்ல இதுக்கு முன்னாடி கூட்டணிகள்ல இருந்தாலுமே கூட தேமுதிகவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது. இப்ப இந்த தேர்தல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 தொகுதிகள்ல வந்துட்டு தேமுதிக பாமகவை நேரடியா எதிர்க்குது. இந்த 4 தொகுதிகள்ல கள நிலவரம் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? 2006ல தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பாமகவுக்கு நமக்கும் வந்து ஏற்பட்ட சில சில சங்கடங்கள்னாலதான் வந்து கட்சியை ஆரம்பிச்சு தலைவர் வந்து பாமகவோட கோட்டையில நின்று இன்னைக்கு வந்து விருதாச்சலம் தொகுதியில தலைவர் ஜெயிச்சிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வாங்கின 10 சீட்ல பாமக கூட நம்ம நேரடி போட்டி 4 தொகுதி வந்து நம்ம வந்து போட்டிடுறோம். விருதாச்சலம் ஆகட்டும், தர்மபுரி ஆகட்டும், சேலம் மேற்கு ஆகட்டும், போலூர் ஆகட்டும், இந்த 4 தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாமகவோட இதில் நம்ம வந்து நேரடியா வந்து பாமக கூட போட்டிடுறோங்க. இப்போ அந்த 4 தொகுதி வந்து நம்ம எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே கேள்வியா பேசுற மாதிரி சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாமக நம்ம வந்து 2014ல நம்ம பாமகவோட தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம வந்து கூட்டணி வச்சு தலைவர் வந்து போட்டிட்டாரு. அதுல நம்ம பாமக வாங்கின 7 சீட்ல நம்மளோட கான்ட்ரிபியூஷன் வந்து எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது பாமகவோட அன்புமணி ராமதாஸே பிற்காலத்துல வந்து சொன்னாரு. அவரோட வெற்றிக்கு அன்னைக்கு வந்து நம்ம வந்து தலைவரோட உத்தரவு ஏற்பட்டு நம்ம வந்து மிக தீவிரமா வேலை செஞ்சு அவங்க வெற்றி வாய்ப்பை நம்ம பெற்றுக் கொடுத்தோம். ஆனா அன்னைக்கு வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கூட்டணி நமக்கு வந்து வேலை செய்யல. 2019 அதே மாதிரி தான் நமக்கு நம்ம வந்து வேலை செஞ்சு அவங்க நமக்கு வேலை செய்யல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க நமக்கு துரோகத்தை செஞ்சாங்களோ அதுக்கு பாடம் போட்டும் வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 தொகுதியில பாமக கூட நேரடி போட்டியிட்ட 4 தொகுதியிலையும் மிக தீவிரமா நம்ம வந்து கட்சி பணியாற்றி எலெக்ஷன் வேலை செஞ்சு கூட்டணியோட பக்கபலத்தோட 4 தொகுதியிலையும் 100% நம்ம வந்து வெற்றி பெற்று பாமகவை வந்து ஒரு சீட்டு கூட வெல்லக்கூடாதுங்கிற அளவு நம்ம வந்து உழைச்சு நம்ம வெற்றி வந்து தலையிட்ட பதிவு வந்து நிர்வாகிகள் ரொம்ப வெளியே இருக்காங்க. கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் வந்து அந்த அளவுக்கு வந்து தீவிரமா இருக்காங்க. ஆனா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதே மாதிரி சேம் கொஸ்டின் தான் வந்து எல்லாத்துலயும் கேள்வி எழுது. என்ன அப்படின்னா அதிமுக வந்துட்டு தேமுதிக துரோகம் இழைச்சது அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போ கடந்த எம்பி தேர்தலில் வந்துட்டு அதிமுக கூட்டணி கட்சிகள் அது கூட இருந்த கட்சிகள் எல்லாமே விலகி போனதுக்கு அப்புறமும் வந்து தேமுதிக தான் துணையா இருந்தது. ஆனா அந்த நேரத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதியும் காப்பாத்தல. இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்து தேமுதிக மேல விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அதாவது இன்னைக்கு ஒரு கட்சியோட முதலமைச்சரா இருந்தவர், எதிர்க்கட்சி தலைவரா வந்து செயல்பட்டவர், இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசியல்ல வந்து தமிழகத்தோட அடுத்த முதலமைச்சர் சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறது அவருக்கு தெரியறது இல்ல. சட்டமன்ற தேர்தல்ல நம்ம போட்டிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தல் போட்டிட்டு இருக்கோம், நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு வந்து தமிழ்நாடு முழுசும் கவர்மெண்ட் வெப்சைட்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 3வது பெரிய கட்சியா, அதாவது எப்படின்னா 50,000 பூத்துக்கு மேல வந்து பிஎல்ஏ நம்ம பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கோம் அபிஷியல் வெப்சைட்ல இருக்குங்க. நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்ல இருக்கு. இது கூட தெரியாம அவர் என்ன ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்னவா இருக்காருன்னு புரியல. அவர் என்ன மனநிலையில பேசுறாருன்னே புரியல. அவர் வந்து ஏற்கனவே பிஜேபியோட அழுத்தம் பிளஸ் கூட்டணி கட்சிகளோட அழுத்தம், அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம எது பேசுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காருன்னு என்னோட கருத்துங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம அதிமுக வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு 2011 சரி 2019 சரி 21 நமக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணாங்க. 24 திருப்பி நம்ம கூட்டணி வச்சோம். நம்ம ஒரே கட்சி மட்டும் தான் இன்னைக்கு 24ல நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்த ஒரே கட்சி. நம்ம இல்லைன்னா அவர் அந்த 23% வந்திருப்பாரு அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. 3வது இடத்துக்கு அன்னைக்கே போயிருப்பாரு. ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம், உண்மையா உழைச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் நாடாளுமன்றத்தில் நம்மளோட வெற்றிக்கு வந்து நம்ம சரியா வேலை செஞ்சிருந்தா வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி பிற்காலத்துல அதே ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்களே அதிமுக அமைச்சர் அவர்களே சொல்ற நிலைமையில அவங்க வேலை பார்த்தாங்க. ஆனா நம்ம அந்த துரோகத்தெல்லாம் சந்திச்சுதான் வந்து இப்ப நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு சொல்லி எப்படி ஏமாத்தினாங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய ஊரறிஞ்ச விஷயம். தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியுங்க.
இந்த சூழ்நிலையில இன்னைக்கு அதிமுக கூட நம்ம வந்து ஒரு 5 தொகுதி போட்டியிடுறோம். குறிப்பா மயிலம், விருதுநகர், குடியாத்தம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 5 தொகுதி, ஓமலூர், அந்த 5 தொகுதி வந்து நம்ம போட்டி, திருத்தணியெல்லாம் போட்டிடுறோங்க. இந்த 5 தொகுதியிலையுமே வந்து அவங்க நமக்கு பண்ண துரோகத்துக்கு தக்க பாடம் புகட்டும் வகையில நம்மளோட செல்வாக்கு கேப்டன் தொண்டர்கள் யாருன்னு காட்டக்கூடிய அதிமுகவுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில அங்கேயும் நம்ம வந்து மிக சிறப்பா வேலை செஞ்சு நம்ம வாங்கியிருக்கிற எல்லா தொகுதியும் வெற்றி பெறணும். அதிமுக கூட போட்டியிட விருதுநகர் தொகுதி வருது. விருதுநகர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா மிக எதிர்த்து நிக்கிற வேட்பாளருக்கு டெபாசிட்டே போகணுங்க. டெபாசிட் இழந்தாங்க அதிமுக வேட்பாளர் ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய இடத்தை வந்து விருதுநகர் நம்ம வந்து நம்ம நிர்வாகிகள் உழைப்பாங்க. கூட்டணி கட்சி சார்பாக உழைச்சு நம்ம வந்து அந்த வரலாற்றை படைக்கணுங்க. ஆனா இப்போ நீங்க குறிப்பிட்டதுல வந்துட்டு இந்த மயிலம் தொகுதி அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுக வேட்பாளரா இருக்காரு. அப்போ இந்த சி.வி. சண்முகத்தை தோற்கடிக்கிறது மிக கடினம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வந்துட்டு இப்ப தேமுதிக ஒதுக்கணுமாயுமே அதிமுக காரங்க சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? பேசுறவங்க பேசுவாங்க. உண்மை சொல்லணும்னா நாங்களாம் கேப்டன் தொண்டர்கள். எங்க பக்கபலமா எங்க கழக பொசிஷன் அந்நியாரவர்கள் இருக்காங்க. மயிலம் தொகுதி மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு மயிலம் தொகுதியில வந்து நிக்கிற சி.வி. சண்முகத்தை பத்தி சொல்றங்காட்டி சொல்றேங்க. அவர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தல் 2001 போட்டியிட்டு அவர் ஒன்றும் தோக்க முடியாத ஒரு பெரிய சக்தி கிடையாது. தோத்து போனவர் தான் 2021. தோத்ததுக்கு அப்புறம் ராஜ்யசபா சீட் கொடுத்து அவர் இருக்காரு. இப்போ ஒண்ணு இல்லை, இப்ப திருப்பி மயிலம் அவர் தொகுதி மாதிரி தான் வந்து நிக்கிறாரு. அவர் ஏற்கனவே நின்ன தொகுதியில் நிக்கிற மயிலம் வந்து நிக்கிறாரு. பரவாயில்ல. கேப்டனோட ஆசியோட அந்நியார் அவர்களுக்கு தைரியத்துல கட்சி தொண்டர்கள், அந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட யாரு வேட்பாளர் அறிவிக்கிறாங்களோ அந்த மயிலம் தொகுதியிலையும் சி.வி. சண்முகத்தையும் வந்து நம்ம வந்து தோக்கடிச்சு நம்ம கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்றப்போ மீன தேர்தலுக்கு என்ன ஒரு மாசம் தான் இருக்குதுங்க. மே 4ஆம் தேதி வந்து எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு அதை பேசலாங்க. ரிசல்ட் அன்னைக்கு நிச்சயமா மயிலம் தொகுதியில சி.வி. சண்முகம் தோற்கடிக்கப்பட்டார். தேமுதிக வேட்பாளர் யார் அந்நியார் வேட்பாளர் இருக்கிறாங்களோ அவங்க வந்து 100% வெற்றியை பதிவு பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 25,000 ஓட்டுக்குமே அங்க வெற்றி வந்து சாத்தியப்படுத்தப்படும். கண்டிப்பான மே 4 இதை குறித்துமே நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதிமுக ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு எனக்கும் டிஎம்கேவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தலைவர் விஜய் குறுக்க வர்றாரு. இப்போ இந்த அது மட்டும் இல்லாம கேப்டனோட ரசிகர்கள் தொண்டர்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்துட்டு அவரோட சோசியல் மீடியா ஆட்களை வச்சுமே பரப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த தாவேகா வந்துட்டு திமுக போட்டியா இருக்குமா, தேமுதிக போட்டியிடுற களங்கள்ல வந்துட்டு போட்டியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆவேக்கா வந்து போட்டியா இருக்குமான்னு கேட்கறதே வந்து தவறு. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அவங்க கட்சி மேல பல விமர்சனங்கள் இருக்கு. விஜயோட கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்து அதாவது மீடியால வந்து அவங்க வந்து போர்ட்ரேட் பண்றாங்களே தவிர நீ களத்துல வந்து விஜய் கட்சி வந்து இன்னைக்கு எங்கேயுமே இல்லைங்க. களத்துல வந்து விஜயே இல்லை. அவரே வந்து சட்டமன்ற தேர்தல் அறிவிச்சாச்சு. இன்ன வரைக்கும் எப்படி வந்து போய் என்ன முறையில போய் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தை அணுகணுங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து நமக்கு ஒரு போட்டியா இருப்பாங்களா, டிஎம்கே போட்டியா இருப்பாங்களா, தேமுதிக டிஎம்கே கூட்டணி போட்டியா இருப்பாங்கன்னா விஜய்க்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. வெற்றி பெற போற அணி திமுக தலைமையிலான தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சிகள் பட்ட அணி தான் வந்து வெற்றி பெற போகுது. இது வந்து மே 4 ரிசல்ட் சொல்லுங்க. அவங்க வந்து ஏதோ 5,000 ஓட்டு 10,000 தொகுதிக்கு வாங்கலாம். அது என்னன்னு தெரியல. நமக்கு அவங்களுக்கு போட்டி கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரே போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. அதுல அதிமுகவை தோற்கடிக்கப்பட்டு எதிர்கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. 2011 வரலாறு அப்படியே திரும்பணும். ஆளுங்கட்சி வந்து அதே அணியை சேர்ந்தவங்க எதிர்கட்சியா வரணும். எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்கணுங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமா அதை வந்து அமையும் நினைக்கிறேங்க. சரிங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே ஒரு மிகப்பெரிய போட்டியா இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்போ பேச்சுக்கள் வந்திருக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே அதிமுகவோட கோட்டை அப்படின்னு அவங்க கொக்கரிச்சுக்கிட்டு இருப்ப இல்ல இது எங்களோட கோட்டை தான் அப்படிங்கிற மாதிரி திமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்ந்துட்டு வேலையை மும்முரமா தொடங்கிட்டாங்க. இப்போ கொங்கு பகுதிகளில் கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு தேமுதிகவுக்கு எப்படி இருக்கு? தொண்டர்கள் ஒருங்கிணைந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம டிவியில தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு கொங்கு பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் முறையில கொங்கு மண்டலம் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே கோட்டைன்னு ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்குமே பல பிரிவுகள் ஆயிட்டாங்க. பல சூழ்நிலை பிரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேட்பாளர் வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க. கொங்கு மண்டலத்துல அவங்க வேட்பாளர் வச்சு வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி சார்பாகவும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட அனைவருமே வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அதிக தொகுதின்னு சொல்லாம
100% கொங்கு மண்டலத்துல எல்லா தொகுதியுமே நம்ம வெற்றி பெற அளவுக்கு வந்து கூட்டணி கட்சியின் ஒத்துழைப்போட திமுகவுக்கு வந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சியில சேர்ந்து வேலை செய்ய போறீங்க. இன்னைக்கு களத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் இருந்தாலுமே தொகுதி மாறி நிக்கிறது, பல குழப்பங்கள் வந்து அங்க வந்து இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து அவங்க வந்து இன்னுமே வந்து இது வரைக்கும் எதுவுமே செய்யல. பொதுமக்களுக்கும் சரி, தொகுதிகளுக்கு வாக்காளர் அவங்க சொந்த கட்சிக்காரங்களுக்கே மிகப்பெரிய அதிருப்தியில தான் இருக்காங்க. அதனால வந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்குது திமுக கூட்டணி, திமுக தலைமையான கூட்டணி இன்னைக்கு பொங்கு மண்டலத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணும். எல்லாமே மே நாள் ரிசல்ட் தெரியுங்க. ஓட் பேங்க்கும் சரி, எல்லா கட்சிகளும் சரி ஒருங்கிணைந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து நம்ம நம்ம திமுக தலைமையான கூட்டணி தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். 100% வெற்றியை வந்து அடைவோம். சரிண்ணா, இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நீங்க தேமுதிக தொண்டர்களுக்கும் சரி, மக்களுக்கும் சரி, திமுக கூட்டணி தொண்டர்களுக்கும் சரி, நீங்க கடைசியா சொல்ல வர கருத்து என்ன? இந்த தேர்தல் குறித்து உங்களோட கருத்து என்ன? தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பல இன்னைக்கு தமிழகத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அண்ணன் தலைமையில வந்து ஆட்சி அமைச்சு 5 ஆண்டுகளை பூர்த்தி பண்ணி 2வது முறையா வந்து அதே கூட்டணி வந்து ஆட்சிக்கு வரணுங்கிற சூழ்நிலை இருக்குங்க. இன்னைக்கு தமிழக மக்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி, அந்நியார வந்து எந்த வழி காட்டியிருக்காங்களோ அந்த வழியில் நம்மளா பயணிச்சு இந்த கூட்டணிக்காக வேலை செஞ்சு கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையிருக்கா நம்ம பாடுபடும் நம்ம கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து ஏராளமான திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள், 1 2 இல்ல, மகளிருக்கு உரிமை ஆகட்டும், இலவச பஸ் ஆகட்டும், இன்னும் நிறைய திட்டங்கள், ஏழை எளியவங்களுக்கு, முதியோர்களுக்கு, காலை உணவு திட்டம், ஸ்கூல் குழந்தைகளுக்கு, லேப்டாப்ல இருந்து நிறைய திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், குழந்தைகளுக்கான வந்து படிப்புக்கு கொடுக்கிற திட்டத்திலிருந்து பெண்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அந்த திட்டங்கள் தொடரணும். இன்னும் வந்து நமக்கு என்னென்ன திட்டங்கள் வந்து நமக்கு சேர வேண்டியது இருக்கோ எல்லாமே நம்ம வந்து பெறணும்னா நம்ம வந்து அதிமுக தோற்கடிக்கப்பட்டு திமுக தலைமையிலான நம்ம கூட்டணி வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிக்கணுங்க. அதே மாதிரி இன்னொரு சின்ன கருத்துங்க. இன்னைக்கு அதிமுக தலைமையான ஆட்சி அமைஞ்சதுன்னா டெல்லிக்கு வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்றாங்க. டெல்லிக்கு வந்து நம்ம அடிமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். அதனால அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து திமுக தலைமையான கூட்டணியை பொதுமக்கள் வெற்றி பெற செய்து இன்னைக்கு அடுத்த 2வது முறையாக தமிழக முதலமைச்சர் வந்து முதலமைச்சரா வந்து பதவியேற்க எல்லாரும் சேர்ந்து உழைக்கணும்னு சொல்றேன். உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு கலந்துரையாடலை சந்திப்போம். நன்றி, 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 வணக்கம்.